என்னதான் தங்கமாவே இருந்தாலும் நம்ம கடையில கொண்டு போய் கொடுக்கும் போது அதை உரசி பார்த்து தான் வாங்குவாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு விஷயம் உங்க பிசினஸ்க்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்கறவங்க கேட்கலாம், இல்ல வேணாங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது பிஸ்தா கிரீன் கலர்ல கிராக்கல் பீட்ஸுங்க. இந்த கிராக்கல் பீட்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்க வீடியோலயோ இல்ல போட்டோலயோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸுமே தெரியாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பீட்ஸுங்க. அதே இந்த பீட்ஸ் பாத்தீங்கன்னா கிராக்கல் பீட்ஸ்ல பிஸ்தா கிரீன் கலர், இது நம்மளோட இம்போர்ட்டட் பீட்ஸுங்க. இந்த பிஸ்தா கிரீனுக்கும் இந்த பிஸ்தா கிரீனுக்கும் உங்களுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு பாருங்களேன். இந்த லோக்கல் பீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீட்ஸ்க்கு ஒரு பீட்ஸ் வந்து உரசும் போதே இதோட கலர் வந்து போயிருங்க. ஆனா இம்போர்ட்டட் பீட்ஸ்ல இருக்கிற குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பளபளன்னு அவ்வளவு சைனிங்கா இருக்கும். உங்களுக்கு பீட்ஸ் வந்து உரசும் போது எந்த கலர் சேஞ்சுமே ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்ல, நீங்க யூஸ் பண்ணா கூட இந்த பீட்ஸ்க்கு வந்து வேற எந்த இதுமே கலர் போறது அந்த மாதிரி எந்த சேஞ்சுமே இருக்காது. இதுதான் நம்மளோட இம்போர்ட்டட் பீட்ஸ்க்கும் லோக்கல் பீட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசங்க. உங்களுக்கு மார்க்கெட்ல நிறைய பீட்ஸ் கிடைக்கும், விலை கம்மியாவும் கிடைக்குங்க. ஆனா அந்த பீட்ஸை வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் பீட்ஸ்க்கும் லோக்கல் பீட்ஸ்க்கும் உங்களால வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோலயும் இது இம்போர்ட்டட் பீட்ஸ் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம நம்ம போடுற எல்லா வீடியோலுமே இது கலர் போகும்னா நான் கலர் போகும் தான் சொல்லுவேன், கலர் போகாதுங்கன்னா நான் கலர் போகாது தான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் என் கஸ்டமர் கிட்ட இருந்து எந்த பேட் கமெண்ட்ஸும் எனக்கு வந்ததே கிடையாது. அவ்வளவு குட் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. இதுதான் நான் சம்பாதிச்ச சொத்துன்னு நான் சொல்லுவேங்க. இது ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல குவாலிட்டியில நீங்க பொருள், இந்த பொருள்னு இல்ல, நீங்க எந்த பொருள் வித்தீங்கனாலும் நல்ல குவாலிட்டியில விற்கும் போது கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வரும் பாருங்க. அப்பதான் உங்க பிசினஸ்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே நல்ல குவாலிட்டியான பொருளை நம்ம விற்கும் போது நம்ம பிசினஸ் எப்பவுமே ஹைப்ல தான் இருக்குங்க, என்னைக்குமே டவுன் ஆகவே ஆகாது. இது என்னோட நான் வந்து அனுபவிச்ச ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 பேத்துக்குனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம்.